சிவாய மகாபெரிவத்தருடைய சரணம். மைண்ட்ஸ்பியர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம ஒரு வார பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மனதை சரி பண்ணுறதுக்குரிய பயிற்சி. நீங்கள் இதுக்கு ரொம்ப நேரம்லாம் செலவு பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இல்லை, சரிங்களா? நம்ம மனது ஒரு சில நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த மனது சரியாக ஆரம்பிக்கும். இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் எடுத்திங்கன்னா சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சுவிட்ச் போட்டால் லைட் எரியும். அதே மாதிரி நம்மளுடைய மைண்டை சரி பண்ணுறதுக்கு இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வெளியில் போக ஆரம்பிக்கும். இந்த வேர்ட்ஸ் அதில் போய் ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்மக்கிட்ட மாற்றங்கள் வரும். இதே மாதிரி தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எழுத்துக்களுக்கு மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மாத்திரை, அரை மாத்திரை, 2 மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் கோர்த்தோம்னா நமக்கு வரக்கூடியது வார்த்தை. அந்த வார்த்தைகளுக்கு மந்திர சக்தி உண்டு. அதனால தான் அதை மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகள் இப்போ நம்ம சாமி பாடல்லாம் படிக்கிறோம், பாடுறோம். இது என்ன பண்ணுது? நமக்கு ஒரு நம்பிக்கையில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அது நம்ம பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வு கொடுக்குது. இப்போ நீங்கள் ஒரு சிலருக்கு தூங்கும்போது பாட்டு கேட்குற பழக்கம் இருக்கும். அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுது? உங்களை தூங்க வைக்குது. அந்த இசை உங்களை தூங்க வைக்குது இல்லையா? ஒரு சிலருக்கு ஒரு சில பாடல்கள் கேட்கும்போது துள்ளி குச்சி எழுந்திரிச்சிருவாங்க. அப்போது அந்த வார்த்தைகள் உங்களை என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்டை மாற்றுது. ஆல்ரெடி இருக்கிற உங்கள் மைண்ட் கண்டிஷனை மாற்றுது. அதே தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள். எனக்கு வெல்த் வேணுமா, ஹெல்த் வேணுமா, இல்லை ஏதாவது புகழ் வேணுமா, என்ன வேணும்? அது தமிழில் இருந்தாலும் சரி, இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, என்ன வேணுமோ அந்த வார்த்தையை மட்டும் டிசைட் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாருக்கும் தேவை அப்படின்னு யோசித்தோம்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வெல்த், மணி அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம மீதி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் இல்லையா? அப்போது நம்ம மணி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறோம், சரியா? இப்போ ஒரு வெல்த் அப்படிங்கிறது நான் டிசைட் பண்ணுறேன், இல்லை மணி அப்படிங்கிறது நான் டிசைட் பண்ணுறேன். இப்போ இதை சுற்றி உங்களால் திடீர்னு ஒரு 100 வார்த்தை சொல்லு அப்படின்னு சொன்னால் உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம மைண்டு அதை தேடவே இல்லை. ஆனால் எனக்கு தேவை, எனக்கு கிடைக்காது, எனக்கு வராது, எனக்கு போகாதுன்னு இப்படியே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு அது வராது. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய தேவை என்னவோ அதுக்குரிய அந்த கீ வேர்டை எடுத்துகிட்டு அது ரிலேட்டட் வேர்ட்ஸ் நிறைய தேட ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் வெல்த் இல்லை மணி அப்படின்னு எடுத்திருக்கேன், சரியா? இப்போ இது பேஸ்டான வார்த்தைகள் தேடுறேன், சட்டுன்னு என்னை கேட்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10-15 வார்த்தையாவது எனக்கு சொல்ல வரணும்ல. இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், ப்ராப்பர்ட்டி, லேண்ட், கோல்டு, ஈல்டு, அசட், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சட்டுன்னு நம்ம மைண்டு தேட ஆரம்பிக்குது வார்த்தைகளை, சரியா? இப்போ இதிலேருந்து ஒரு வார்த்தையாக நம்ம எடுக்கிறோம். இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுக்கிறேன். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? அதுலேருந்து வரக்கூடிய இன்கம், ரிட்டர்ன், ஈல்டு, ஸ்டாக், அசட், கோல்டு, எல்ஐசி, இல்லை வேறு ஏதாவது இன்சூரன்ஸ், என்னென்னலாம் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம வார்த்தைகளாக தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறோம். இப்போ ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ ஷேர்லேருந்து எனக்கு என்ன வரலாம்? டிவிடெண்ட் வரலாம், ஈல்டு வரலாம், போனஸ் வரலாம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம், கேஷுன்னு வரலாம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தடுத்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கடுத்து இப்போ நான் ஒரு சும்மா காமனாக ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் எடுத்துகிட்டு வரேன். அதிலேருந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். என்னென்ன டெபாசிட் பண்ணுறேன்? ஆர்டியில் போடுறேன், எஃப்டியில் போடுறேன், எஸ்பியில் போடுறேன், குமுலேட்டிவாக போடுறேன். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும். அடுத்து இப்போ நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். கோல்டுன்னு எடுத்தேன்னா செயினில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், கோல்டு பாரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை பேங்கிளில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ரிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம செயினாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வார்த்தைகளை வெல்த் ரிலேட்டடாக தேட ஆரம்பிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 10 வார்த்தை 15 வார்த்தை தேட ஆரம்பிங்க. நீங்களாக உங்கள் மைண்டுக்கு ஒர்க்கு கொடுக்குறீங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய வேணாம். ஒரு வாரம் செய்யுங்க. உங்கள் மைண்டு அடுத்து அது ரிலேட்டடாகவே யோசிக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாதது நம்ம நிறைய போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த யோசனைகள் குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் இந்த வேலையை கொடுத்துட்டீங்க உங்கள் மைண்டுக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய பார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது இதனுடையது இந்த பிரபஞ்சத்தில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா
அந்த வேவ்ஸ் உங்களை வந்து ரீச் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு வெல்த்துக்குரிய ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நமக்கு நம்ம என்னென்ன வார்த்தைகளெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மைண்டு இழுக்க ஆரம்பிக்கும். இந்த ஃப்ரீக்வன்சிலாம் பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்குன்னு இருக்கிற வேவ் லென்த்து ஆட்டோமேட்டிக்காக அது போய் ரீச் பண்ணுது. அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். நம்ம மைண்டை ஒரு மொபைலாக இன்றைக்கி யோசிச்சுக்குங்க. அது என்ன பண்ணுது, நம்ம ஃப்ரீக்வன்சியை சரி பண்ணுறோம். நம்ம சரி பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே கொட்டி கிடக்குது. அதுக்குரியதை அது என்ன பண்ணும் அப்படின்னா போய் ரீச் பண்ணும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நம்மக்கிட்ட வந்து சேர ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்டே. இப்போ நான் ஒரு லேண்டுன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப லேண்டு பிடிக்கும். இப்போ நான் கமர்ஷியல் லேண்டா இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்டா இல்லை ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாங்க போகிறேன்னா இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்க போகிறேன்னா ஒரு பங்களா வாங்க போகிறேன்னா ஹில் ஸ்டேஷனில் வாங்க போகிறேன்னா இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ தான் கொடுத்துருக்கேன். இந்த இதை நீங்கள் ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, ஹெல்த்துன்னு எடுத்துக்கிறீங்களா, அது ரிலேட்டடாக வார்த்தைகள் இப்போ நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்கேன். ஒரு இதை எடுங்க, அதுக்கு ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. உங்களால் எவ்வளோ வார்த்தைகள் சேகரிக்க முடியுதுன்னு பாருங்கள். ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு 1000 வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இது சேலஞ்சாக கூட நீங்கள் யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதனுடைய ரிலேட்டடாக 1000 வேர்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு போயிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே வந்து எப்படின்னா பெய்டு கோர்சஸில் நம்ம ட்ரைனிங்காக கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் அதுலேருந்து தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு சேலஞ்சாக எடுங்க, இன்னையிலேருந்து எடுங்க இல்லை நாளையிலேருந்து எடுங்க, எடுத்து செஞ்சு அச்சீவ் பண்ணுங்கள். எல்லாருடைய மைண்டுமே ஒரு பாசிட்டிவ் மைண்டாக, ஒரு அழகான ஒரு மைண்டாக இருக்கணும். அப்போ உங்களுடைய பாடியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நினச்சதை ஈஸியாக நம்மளால் எளிமையாக அடைய முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.